எதுக்குடி? அதான் வனிதாக்கா கடை திறந்துட்டாங்களே, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கடையை விட்டுட்டு அம்மா தூரம் மெயின் ரோட கிராஸ் பண்ணி போய் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கணும்ன்ற. இந்த வாரமா எந்த ஊருக்கு போயிட்ட நீ கடை அவ்வளவு லேஸ்ல மூட மாட்டியே. இடி மழையில கூட கடையை திறந்து வச்சிருப்ப. ஒரு வாரமா நீ இல்லாம ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. அப்படியே சாக்லேட்ன்ற. ஏன் உங்க அப்பா அப்புறம் என்ன திட்டுறதுக்கா? ஓகே, நான் ஜிபே பண்ணிடுறேன். 18 rupees credited in your Paytm account. You think I am a thief? You bloody idiot. What nonsense are you talking? கட்டலனா போலீஸ் ஸ்டேஷன்ல பிரிச்சு காட்ட வேண்டியதா இருக்கும். காட்டு. ஒரு வாரமா கடையை மூடிட்டு ஊருக்கு போயிட்டோம், காது குத்து கல்யாணம்னு. இப்ப என்னடானா கடை ஃபுல்லா தூசி ஆயிடுச்சு. இந்த தூசி எல்லாம் தட்டுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இப்பதான் எல்லாத்தையும் தொடச்சி பாக்குறதுக்கு பல இருக்குது. காய்கறிங்க கூட நல்லா பக்காவா கழுவி வச்சுட்டோம். ஏன்னா வர கஸ்டமர் எல்லாம் என்னக்கா இது இவ்வளவு தூசியா இருக்குதுன்னு கேக்குறாங்க. இதே சூப்பர் மார்க்கெட்ல பல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சூப்பர் மார்க்கெட்ல ஏசி போட்டு வச்சிருக்கான், அதனாலதான் தூசி எல்லாம் இருக்காது. அதுக்கேத்த மாதிரி விலையும் தான் அதிகமா இருக்கும். சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கோம் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவான். ஜனங்க என்னடனா அந்த பொருள் அப்படியே வாங்கிட்டு கார்டுல காசு கட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி இல்லன்னு சொன்னா இந்த கூகுள் பேல பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம கிட்டதான் எல்லாம் பேரம் பேசுறாங்க, பாத்து போட்டு கொடுக்க, ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்கான்னு. சரி, வியாபாரத்தை பாப்போம். ஒரு வாரம் கழிச்சு இப்பதாம கடை திறந்தேன். நான் கூட முதல் போனி யார் வர போறாங்களோ நினைச்சேன். நல்ல வேலை நீயே வந்திருக்க. நீ வந்தா நல்ல கைராசி அமோகமா தான் இருக்கும் எனக்கு. சரி, என்ன வேணும் சொல்லு. எனக்கு ஓரியோ பிஸ்கெட் ஒன்னு கொடுங்க ஆண்டி. ஓரியோ பிஸ்கெட்டா? இங்கிட்டு தானே வச்சிருந்தேன். எங்க இருக்கு? இதோ டைகர் இருக்கு, மில்க் பிகிஸ் இருக்கு. ஓரியோ இது இருக்குமா? 10 ரூபாய் பிஸ்கெட் இருக்கு, எடுத்துக்கிறியா? ஆண்டி 10 ரூபாய் தான் இருக்குதா? பெருசு இல்லையா? எப்படியும் இந்த பிஸ்கெட்டை வாங்கிட்டு போனா லில்லிமலி அக்கா பங்கு கேட்பாங்க. அவங்களுக்கே இந்த பிஸ்கெட் பத்தாது. சரிங்க ஆண்டி, நீங்க இருக்கிறது கொடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நிலக்கண்ணு, வேற ஏதாச்சும் வேணுமா? நம்ம கடையில எல்லாமே ஸ்டாக் போட்டு வர வச்சிட்டேன். சித்தி கிட்ட சொல்லி வந்து சாமான் எதனா வேணும்னா வாங்கிக்க சொல்லு. ஆண்டி கடை திறந்துட்டாங்க, இனி சூப்பர் மார்க்கெட்ல போக வேணாம்னு சொல்லிடு, சரியா? சொல்றேன் ஆண்டி. இந்த கண்ணு ஒரே பிஸ்கெட். ஆண்டி காசு வாங்கிக்கோங்க. அந்த டேபிள் மேல வச்சிட்டு போமா. என்ன இருக்குது? டீ தூள், காபி தூள்லாம் இருக்குது. சரி, மீன் குழம்பு மசாலா இருக்கு, வறுவல் மசாலாவும் இருக்கு. குழம்பு மிளகாத்தூள் எங்க? இது இருக்குது குழம்பு மிளகாத்தூள். சரி சாமான்லாம் ஓரளவுக்கு எல்லாம் இருக்குது. டீ தூள், சக்கரை கோல்டும் நிறைய பேர் கேக்குறாங்க, அதுவும் கொஞ்சம் ஸ்டாக் போட்டு வைக்கணும். வந்தக்கா கடை திறந்துட்டியா? எப்பக்கா திறந்த? ஒரு வாரமா கஷ்டமா இருந்துச்சுக்கா நீ கடை திறக்காம. ஐயோ, இந்த ஆண்டி கடை திறந்துட்டாங்களா? அம்மா, நம்ம சூப்பர் மார்க்கெட்லயே போய் சாமான் வாங்கிக்கலாமா? ப்ளீஸ்மா வாமா. எதுக்குடி? அதான் வனிதாக்கா கடை திறந்துட்டாங்களே, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கடையை விட்டுட்டு அம்மா தூரம் மெயின் ரோட கிராஸ் பண்ணி போய் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கணும்ன்ற. இந்த ஒரு வாரமா கடை மூடி இருந்ததுனால தான் அங்க போனோம். கடை திறந்ததுக்கு அப்புறம் இப்ப எதுக்கு சூப்பர் மார்க்கெட் போகணும்னு சொல்ற? அம்மா அதுக்கு இல்லம்மா, நீ சூப்பர் மார்க்கெட்ல சாமான் எடுக்கிற வரைக்கும் நான் கடையை சுத்தி பாத்துட்டு இருப்பேன், வேற என்னென்ன சாமான்லாம் இருக்குதுன்னு. அங்க நல்லா வேடிக்கையா இருக்கும்மா. அது மட்டும் இல்லாம அங்க ஏசி ஃபுல்லா வச்சிருப்பாங்க, நல்லா சில்லுன்னு இருக்கும்மா. இங்க ஒரே வெயிலா தூசி நீசியமா இருக்குமா. அங்கேயே போலாமா, வாமா. அட சும்மா கடடி, நீ வேற. அங்க விலையெல்லாம் அதிகமா வச்சிருக்கான், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, இங்கேயே வாங்கிக்கலாம். நீ கம்முனு கடை. மலரே சொல்லு மலரே, என்னென்ன சாமான் வேணும்னு சொல்லு, நான் டக்குன்னு எடுத்து போட்டுறேன். வனிதாக்கா சாப்பாட்டு அரிசி போடுக்கா. இது என்ன பழைய அரிசியா புது அரிசியா? போனாட்டி நீ பழைய அரிசி குடுத்து விட்டல, சாதம் நல்லாதான் இருந்தது, குழையெல்லாம் இல்ல. அதே அரிசி குடுத்துருக்கா. சரிம்மா, அதே அரிசியை போட்டுறேன். எவ்வளவு வேணும்? ஒரு 1 கிலோ போடுக்கா. ஆமா, ஒரு வாரமா எந்த ஊருக்கு போயிட்ட நீ கடை அவ்வளவு லேஸ்ல மூட மாட்டியே. இடி மழையில கூட கடையை திறந்து வச்சிருப்ப. ஒரு வாரமா நீ இல்லாம ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. உனக்கு ஜுரம்னா கூட கடையை திறந்துட்டு உட்கார்ந்து நிதிப்பிய தைலம் தேய்ச்சிக்கின்னு. ஏன்க்கா ஒரு வாரம் கடையை மூட்ட? அது ஒண்ணும் இல்ல மலரே, எங்க அக்கா பொண்ணுக்கு கல்யாணம், அதான் ஊருக்கு கட்டாயமா போக வேண்டியதா போயிடுச்சு, அதான் ஒரு வாரம் கடையை மூட்டேன். நலங்கெல்லாம் நானும் போய் வைக்கணும்ல சித்தி முறைக்கு. அது சரி, பொண்ணு எங்கக்கா கட்டி கொடுத்தீங்க? வந்த பஸ்லதாம்மா கட்டி கொடுத்துருக்கோம். சரி அரிசி போட்ட, வேற என்ன வேணும்? பிஸ்கெட் ஒன்னு வாங்கிக்கலாம். என்ன பிஸ்கெட் வாங்கலாம்? டைகர் ஆரஞ்சு இருக்குது, அப்புறம் டைகர் ஏலக்காய் பிஸ்கெட் இருக்கு. இதெல்லாம் வேணாம். அம்மா எனக்கு ஓரியோ பிஸ்கெட் வாங்கிட்டாமா. ஓரியோ பிஸ்கெட் வேணும்மா, ப்ளீஸ்மா. அம்மா இவ ஒருத்தி நொயின்னு. இதே சூப்பர் மார்க்கெட் போயிருந்தா நீ அந்த பிஸ்கெட் எடுத்து கூடையில போட்டிருப்ப. இதுக்குதான் சூப்பர் மார்க்கெட் போலான்னு சொன்னியா? ஏங்கா வந்துட்டாக்கா, அவ என்ன கேக்குறா பாரு. ஓரியோவோ டோரியோவோ அந்த பிஸ்கெட் ஒன்னு போடு. ஓரியோ பிஸ்கெட்டா கண்ணு? இரு தான் தரேன். அட ஆமாமா, ஓரியோ பிஸ்கெட் ஒண்ணுதான் இருந்தது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் பூஜா கிளாஸ்ல படிக்கிறாளே அந்த நிலா பொண்ணு வந்து வாங்கிட்டு போயிடுச்சுமா. வேறதான் இதோ நிறைய பிஸ்கெட் இருக்குது, இதுல எதனாச்சும் ஒண்ணு எடுத்துக்கோமா. இதோ டைகர் பிஸ்கெட் இருக்கு, மில்க் பிகிஸ் பிஸ்கெட் இருக்கு, இதுல ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கோ கண்ணு. அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு
மார்க்கெட் வெங்காய மார்க்கெட் நீது அதான் இம்புட்டு பிஸ்கெட் இங்க கிடக்குதுல்ல. இதோ இந்த மூஞ்சி போட்டு சிரிச்ச மாதிரி இருக்குது, உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. இந்த பிஸ்கெட் எடுத்துக்க, இதுவும் கிரீம் பிஸ்கெட் தானே, நல்லாதான் இருக்கு, அதே வாங்கி தின்னு. என்னமா நீ போமா, ஓரி பிஸ்கெட் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? சரி இப்போதைக்கு வாங்கி சாப்பிடுறீ, பரவ வாங்கி வரேன். அந்த நீல கலர் பிஸ்கெட் தானே அக்கா, அந்த பொம்மை போட்ட பிஸ்கெட் ஒண்ணு கொடுக்கா. இந்த பிஸ்கெட் ரொம்ப நல்லா இருக்குங்க அண்ணே, 10 வருஷமா நம்ம கடையில இந்த பிஸ்கெட்டை விக்கிறேன், எல்லாம் இததான் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. சரி பிஸ்கெட் எடுத்து வச்சிட்டோமா, வேற என்ன வேணும்? ஏக்கா காபி தூள் வேணும், ப்ரூ ஒண்ணு போடுக்கா. அக்கா ஒண்ணு வேணாம், ரெண்டாவே போட்டுரு. சாயந்தரம் என் தங்கச்சி ஊர்ல இருந்து வருது, அவளுக்கு காபி எல்லாம் போட்டு கொடுக்கணும், பத்தாது, ரெண்டாவே கொடுத்துரு. ஓ அப்படியா, சரிமா ரெண்டே கொடுத்துரு. அக்கா அப்படியே டீ தூள் ஒண்ணு போட்டுருக்கா, இந்த மசாலா போடுற டீ தூள் தானே இது ஒண்ணு போட்டுருக்கா. ஏன்டி பூஜா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, பூஸ்ட் வேணுமா ஹார்லிக்ஸ் வேணுமா குடிக்கிறதுக்கு சொல்லு. ஏமா நான் பூஸ்ட் வாங்கிக்கிறேமா, அத பால்ல கலக்கறத விட அப்படியே சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்குமா. அடியே அப்படியே சாப்பிட்டா கொண்டு விடுவேன், உனக்கு வேணா சொல்லு, அம்மா பால்ல கலந்து தரேன். அது என்ன அப்படியே சாப்பிடுற பழக்கம் அது? சரி அப்படின்னா பால்ல கலக்கற மாதிரி நான் வேற எதனா பார்த்து வாங்கிக்கிறேன். ஹார்லிக்ஸ் வேணா, காம்ப்ளான் இந்த ஃப்ளேவர் தான் இருக்குது, அதுவும் வேணா. ஆன்ட்டி இந்த பூஸ்ட்ல 5 ஸ்டார் ஃப்ளேவர்னு போட்டுருக்குமே அது இல்லையா? அது இல்ல கண்ணே, ஏன் உனக்கு சாக்லேட் பட்ட மாதிரி வேணுமா? இந்த ஒண்ணு புதுசா வந்திருக்குது, இத பாரு, அது பேரு அர்சாவோ கிர்சாவோ ஏதோ ஒண்ணு போட்டுருக்கு பாரு. ஓ ஹர்ஷஸ் சிரப்பா, இது வாங்கிக்கிறேம்மா, இது பால்ல கலந்து குடிச்சா நல்லா இருக்கும்மா. அது என்னது புதுசா இருக்குது, இத பால்ல கலந்து குடிச்சா எப்படி இருக்கும்? அம்மா சாக்லேட் அப்படியே கரைச்சு குடிக்கிற மாதிரி இருக்கும்மா, சூப்பரா இருக்கும்மா, இதே வாங்கி கொடுமா. அடே கொன்னுடுவேன் கொன்னு, நேத்து பல் டாக்டர் என்ன சொன்னாரு, இனிமேல் சாக்லேட் கீக்லேட் சாப்பிட்டா பல்லு எல்லாத்தையும் புடுங்கிடுவேன்னு சொன்னாரா இல்லையா? மறுபடியும் சாக்லேட்ன்ற, ஏன் உங்க அப்பா அப்புறம் என்ன திட்டுறதுக்கா? என்னாச்சு மலரு, நேத்து டாக்டர் கிட்ட போனீங்களா என்ன? அதை எங்க கேக்குறேன், நேத்து சாப்பாடு சாப்பிடும் போதே பல்லெல்லாம் ஒரே வலிக்குதுன்னு அழுதுட்டா. இவ அப்பாவும் நானும் பயந்து போய் அடிச்சு புடிச்சுன்னு பக்கத்துல இருக்கிற பல் டாக்டர் கிட்ட கூட்டு போனோங்க. அதான் அந்த கோவிந்தராஜ் டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட தான் கூட்டு போனோம். அவர்கிட்ட போனவனே வாயே திறக்க மாட்டா, அம்புட்டு வலி போல இருக்குது. அவ அப்பா ஒரு கை நானும் ஒரு கை புடிச்சுக்கணும்க்கா. டாக்டர் ஃபுல்லா வாயில லைட் அடிச்சு செக் பண்ணி பாத்துட்டு, என்னமா உன் வாயெல்லாம் இவ்வளவு சொத்த பல்லா இருக்குது, பிரஷ் எடுத்து பல்லுகில தேய்க்கிறியா இல்லையான்னு கேட்டாருக்கா. இந்த கடைங்களுக்கு போய் ஒட்டகச்சிவிங்க போட்ட பிரஷ் தான் வேணும், குரங்கு பொம்மை போட்ட பிரஷ் தான் வேணும்னு வா. பத்ததுக்கு கலர் கலரா டூத் பேஸ்ட் வாங்கிப்பாக்கா. அதான் இந்த பபிள் கம் பிளேவர், ஃப்ளூட் பிளேவர்னு இருக்கு, அதெல்லாம் வாங்கி வச்சுப்பா. பல் தேய்க்க போறவ கையில போன் எடுத்துக்கினு வாயில பிரஷ வச்சுக்கினு கையில போன் நோண்டினு இருந்தா நான் பிரஷ் என்ன தன்னால பல்ல தேய்ச்சிருமா. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் தெரியுமா, போன வாரம் தான் ரேஷன்ல இருந்து 2 கிலோ சக்கரை வாங்கி வச்சேன். மதியானம் அசந்து தூங்கிட்டு சாயந்தரமா டீ போடலான்னு கிச்சனுக்கு போய் பாக்குறேன், கிட்டத்தட்ட 1 கிலோ சக்கரையை காணோம். இவகிட்ட 1 கிலோ சக்கரை எங்கடி காணோம்னு கேட்டா, எலி தின்னுருக்கும் அது தின்னுருக்கும்னு சொல்லுது இந்த எலி. அப்புறம் இம்புட்டு இனிப்பு தின்னா பல்லு என்னத்துக்கு ஆகிறது, சொத்தையாதான் ஆகும். அது மட்டும் இல்லாம அன்னாட சாக்லேட்டை வாங்கி தின்ன வேண்டியது. ஏதுடி டெய்லி சாக்லேட், டெய்லி முட்டாய் தின்றியன்னு கேட்டா, அந்த பொண்ணுக்கு பிறந்தனால அதான் சாக்லேட் கொடுத்தது, இந்த பொண்ணுக்கு பிறந்தனால அதான் சாக்லேட் கொடுத்தது, பத்தாததுக்கு டீச்சர் கல்யாண நாள் அதான் சாக்லேட் கொடுத்தாங்கன்னு சொல்றா. அக்கா வந்தக்கா, பாஸ் பாஸ் ஒண்ணு, அப்புறம் ஊர்க்கா இருக்காக்கா? இருக்கு ராஜா, பூண்டு ஊருகா இருக்குது, எலுமிச்சை ஊருகா இருக்குது, உனக்கு என்னப்பா வேணும்? சரிக்கா, பூண்டு ஊருகா ஒண்ணு கொடுத்துரு. அப்புறம் முறுக்கு இருக்காக்கா? முறுக்கிலே நைனா, நானே ஒரு வாரமா கடை திறக்கல, இப்பதான் கடை திறந்தேன். சரிக்கா, யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்கா? அதெல்லாம் இல்லப்பா, பிளாஸ்டிக் கப்ல யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால யூஸ் அண்ட் த்ரோ கப்லாம் இல்லப்பா. சரிக்கா, அப்ப ஒரு ஊர்க்கா பாக்கெட்டும் அப்படியே சோப்பு கலர் பாஸ் பாஸ் கொடுக்கா. அப்படியே அக்கா, அது இருக்குது மிச்சர் பாக்கெட், அது ஒண்ணு கொடுக்கா. இருப்பா எடுத்துறேன். மலரே கொஞ்ச நேரம் இரு மலரே, சில்லற வியாபாரம் தான் முடிச்சுட்டு வந்துடுறேன். முடிச்சு விட்டு அனுப்புக்கா, நான் காத்திருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்தப்பா 5 ரூபாய் மிக்சர் பாக்கெட், இந்தப்பா நீ கேட்ட ஊறுகாய் பாக்கெட். மொத்தம் எவ்வளவு ஆச்சுக்கா? அடுத்ததுதான் கேட்டு என்னதுப்பா? பாஸ் பாஸ்கா எங்க இருக்குது? இது இருக்குது, இதானே எடுத்துக்கோ. அக்கா எவ்வளவு ஆச்சு மொத்தம்? என்னென்ன வாங்கினா, முறுக்கு 5 ரூபாய், ஊறுகாய் 1 ரூபாய், பாஸ் பாஸ் 1 ரூபாய், மொத்தம் 7 ரூபாய்ப்பா. அக்கா இத கணக்குல வச்சுக்கோ, நான் சாயந்தரம் கொடுத்துறேன்னா. ஏன்பா தம்பி, ஏற்கனவே உன் கணக்குல 250 ரூபாய் இருக்குது, அத சாயந்தரம் முடிச்சு விட்டுருப்பா. ரொம்ப கணக்கு சேர்த்துக்கிட்டு இருக்காதானே, அப்புறம் நான் மறந்துட்டேன், எனக்கு தான் பிரச்சனை. முடிச்சிடும். எங்க போயிட போறாங்க உன் காசு எடுத்துக்கினேன்? சொல்லு மலரே, வேற என்ன வேணும்? வேற என்ன வாங்கலாம்? இதெல்லாம் குழம்பு பொடி, இதெல்லாம் வேணாம். மேகி இருக்குது. அம்மா எனக்கு மேகி செஞ்சு கொடுமா, மேகி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா. ஸ்கூலுக்கு பசங்களாம் கூட எடுத்துட்டு வராங்கம்மா. நீ தான் எப்ப பாரு எனக்கு கருவாடு குழம்பே செஞ்சு கொடுத்துட்டு இருக்க, இந்த வாட்டி மேகி செஞ்சு கொடுமா ஸ்கூலுக்கு ப்ளீஸ்மா. ஐயே, பேசாம உன்னை வீட்லயே விளையாட விட்டு வந்திருக்கலாம் போல இருக்கு. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த மல்லிகை கடை நான் மட்டும் கூட வந்துடுறேன்ல, இதுவே சுள்ளி பொறுக்கிறதுக்கு கூட வேணா வரியா? இல்ல ரேஷன் கடைக்கு போலாம் வாடி, நான் மட்டும் வரமாட்டேன். அப்பதான் படிக்கிற வேலை இருக்கு, எழுதுற வேலை இருக்குதுன்னு குடுக்காத ஹோம்வொர்க்க கூட உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்ப. மல்லிகை கடைக்கு போனா மட்டும் வந்துடுறேன். அம்மா நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆனா உனக்கு தானே பெருமை. டாக்டர் ஆகுற மூஞ்ச பாரு,
பாரு, இருக்கிற 8 சப்ஜெக்ட்ல 7 சப்ஜெக்ட்ல பெயில். இதுல நீ டாக்டர் வேற ஆகுறியா? முன்ன ஹாஸ்பிடல் ஆயா ஆகுறியான்னு பாப்போம். உன் பொண்ணு அப்படிதானா? என் புள்ளையும் அப்படிதாம்மா இருக்கிறான். அம்மா, எதுக்குமா இப்படி அடுத்து முன்னாடி என் மானத்தை வாங்குற? சரி அக்கா, அவ கேக்குறா பாரு மேகி, அது ஒண்ணு போடு. இல்ல இல்ல, 2ஆவே போட்டுரு. அதான் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுன்றால, ஸ்கூலுக்கு ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் நைட் ஒண்ணு செஞ்சு கடாசுறேன். ஆண்டி 2 ஆண்டி, ஒண்ணு இல்ல. சரிம்மா சரிம்மா. ஐ, நம்மளுக்கு பிடிச்ச மேகி வாங்கியாச்சு. மல்லி என்ன இந்த பக்கம் வரா? ஓ, பூஜாவும் கடையில தான் இருக்கறாளா? ஓ, அவங்க அம்மா கூட தான் இருக்கறாளா? இதுதான் நல்ல சான்ஸ். நல்லா கோத்து விட்டுறலாம் இவள. ஏய் பூஜா, நேத்து மேத்ஸ் டீச்சர் எதுக்கு உன்னை அப்படி போட்டு அடிச்சாங்க? பனிஷ்மென்ட்லாம் கொடுத்து முட்டிலாம் போட சொன்னாங்க. நீ ஹோம்வொர்க் பண்ணலனா இல்ல டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா? ஓஹோ, எங்க அம்மா இருக்காங்கன்னு நீ நல்லா கோத்து விடுறியா? இப்ப பாரு உனக்கு. ஏண்டி பூஜா, என்னடி சொல்றா அவ? டீச்சர் என்ன உன்னை அடிச்சாங்களா? முட்டி போட சொன்னாங்களா? நீ என்ன ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிக்கிறதே கிடையாதா? சொல்லுடி, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, இப்பலாம் நானே நல்லா படிக்கிறேன்ல, அதான் மிஸ் என்ன நீ தான் இப்ப நல்லா படிக்கிறல, எதுக்கு இந்த உருப்படாத லில்லி மல்லி கூட எல்லாம் சேர்ற, சேர்ந்து ஏன் உன் படிப்பை கெடுத்துக்கிறன்னு சொல்லிட்டு தான் என்ன அடிச்சாங்கம்மா. அது மட்டும் இல்லாம லில்லி மல்லியை எவ்வளவுதான் அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க. அவங்க 2 பேருமே திருந்தாத ஜென்மங்க. இனிமேல் அவங்க 2 பேரோட உன்னை சேர்றத பார்த்தேன்னா உன்னை பின்னி எடுத்துருன்னு சொல்லிட்டுதான் என்ன மிஸ் அடிச்சாங்க. அப்படியா? நீ நல்லா படிக்கிறியாடி? ஏண்டி மிஸ் அப்படி சொல்லும் போது எதுக்கு நீ லில்லி மல்லி கூட எல்லாம் சேர்ற? என்ன மல்லி, காரணம் தெரிஞ்சுதா மிஸ் என்ன எதுக்கு அடிச்சாங்கன்னு? இப்ப போதுமா? ஏமா நீதான் மல்லியா? நீ சரியா படிக்க மாட்டியா? நீ படிக்காம இருக்கிறது இல்லாம என் பொண்ணையும் வேற கெடுக்கிறியா நீ? அதுக்காக தான் டீச்சர் என் பொண்ணை போட்டு அடிச்சிருக்காங்க. இனிமேல் என் பொண்ணு கூட எல்லாம் சேராதம்மா. அடிப்பாவி, அப்படியே பேட்ட மாத்திட்டா இவ. சரி, நமக்கு என்ன, நம்ம வந்த வேலைய பாப்போம். ஆண்டி, எங்க சித்தி ஆச்சி மிளகாத்தூள் வாங்கி தர சொன்னாங்க. மிளகாத்தூளா? இருமா. இது இருக்குது, இருமா எடுத்து தரேன். ஆண்டி, இது என்ன முட்டை ஆண்டி, இவ்ளோ சின்ன சின்னதா இருக்குது? அது காடை முட்டைமா. அத அவிச்சு மிளகாத்தூள்லாம் போட்டு வறுத்து தின்னா நல்லா இருக்கும். அதுல ஆம்லெட்ல போட்டா சின்ன சின்னதா வரும். இந்தாம்மா மிளகாத்தூள். ஆண்டி, எங்க சித்தி இது சொல்லல, இந்த பச்சை கலர் பாக்கெட் போட்டுருக்கோம்ல, அந்த மிளகாத்தூளை கேட்டாங்க. என்னது பச்சை கலர் பாக்கெட்டா? எங்க இருக்குது? ஏமா இதுவா? முதல்ல தெளிவா சொல்ல மாட்டியா நீ? நான் மிளகாத்தூளை பிரிக்கும் போது பாத்துன்னு தானே இருந்தேன். இத கூட நீ கவனிக்க மாட்ற, அப்புறம் எங்க இருந்து ஸ்கூல்ல வாத்தியார் சொல்லி கொடுக்கறத கவனிக்க போற? ச்சே, இந்த பூஜா முன்னாடி என்ன இந்த ஆண்டி இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாங்களே. இந்த நீ கேட்ட மிளகாத்தூள் 10 ரூபாய் எடு. சாக்லேட் என்ன இருக்குது? ஆண்டி, கிட்கேட் இல்லையா? கிட்கேட்லாம் இல்லம்மா. சரி, டைரி மில்க் இருக்குல்ல, அது கொடுங்க ஆண்டி. இந்த 5 ரூபாய் டைரி மில்க். ஆண்டி, 5 ரூபாய் டைரி மில்க் எவ்வளவு ஆண்டி? என்னது 5 ரூபாய் டைரி மில்க் எவ்வளவா? ஏமா 5 ரூபாய் டைரி மில்க் 5 ரூபாய் தான். இது கூடமா தெரியாது உனக்கு? இத போய் கேள்வி கேட்டுட்டு இருக்க? ச்சே, இந்த பூஜா முன்னாடி நம்ம மானத்தை வாங்கிட்டே இருக்காங்க இந்த ஆண்டி. இத வச்சு என்ன 1 வருஷம் ஃபுல்லா ஓட்டுவாளே இவ. சரி, நான் வரேன் ஆண்டி. இத போச்சே மல்லி பொண்ணு, இதாலையும் இதோட தங்கச்சி லில்லியாலையும் ஒரே இம்சமா. ஒரு பொருள் தான் வாங்க வரோம். இதோ இந்த உடச்சுக்கள் எடுத்து வாயில போட்டுக்கோங்க, அப்புறம் சர்க்கரை எடுத்து வாயில போட்டுக்கோங்க. சரி, தெரிஞ்சவங்க பொண்ணுன்றதுனால தான் நான் ஒண்ணும் சொல்றது கிடையாது. அவங்க சித்தி ரொம்ப நாள் பழக்கம், அவங்க சித்தப்பாவும் எனக்கு தெரிஞ்சவர் தான். அதனால பசங்களை என்னால ஒண்ணும் கேட்க முடியல மலரே. சரி சரி, உனக்கு அடுத்த தினம் வேணா சொல்லு மலரே. நல்லெண்ணெய் குடுக்கா. நல்லெண்ணியா? விவிஎஸ்ஆ இல்ல ரூபினியா? அது இல்லக்கா, இந்த ஜோதிகா படம் போட்டிருக்கோமே அந்த எண்ணெய் குடுக்கா. இது இருக்குது. இதையும் நல்லெண்ணியா? நல்லெண்ணெய் பாக்கெட் ஒண்ணு. அம்மா அம்மா, எனக்கு இந்த சாக்கோஸ் கேரமல் வாங்கி கொடுமா. எது இதுவா? ஏண்டி எப்பவுமே இந்த குரங்கு பொம்மை போட்டது தானே தின்னுவ, இந்த வாட்டி ஏண்டி இத வாங்குற? அம்மா அம்மா, இதுக்குள்ள சாக்லேட்லாம் போட்டு வச்சிருப்பாங்கம்மா, நல்லா இருக்கும்மா. இது புதுசா வந்திருக்குதுமா, வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. ஏண்டி அதுலயும் சாக்லேட் அடி உனக்கு? சரி விடு, வாங்கி கொடுக்கலன்னா ஏன் உயிரதான் எடுப்ப நீ. ஏக்கா, இது ஒண்ணு கொடுத்துருக்கா. மலரே, இப்பெல்லாம் பசங்க இதுதான் விருப்பமா வாங்கி சாப்பிடுறாங்க. பால்ல போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. என் பையன் கூட இதுதான் தின்னுகிட்டு இருப்பான். ஆடடிச்சு கறி குழம்பு ஆக்கி வச்சா கூட தின்ன மாட்டான். இததான் பால்ல போட்டு தின்னு கிடப்பான், பாக்கெட்ல வச்சு தின்னு கிடப்பான். சரி, வேற என்ன வேணும் மலரே? அக்கா, கொஞ்சம் காய்கறி வேணும்க்கா. கத்திரிக்காய் போட்டுமாமா? போடுகா. மத்தியானத்துக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கலாம். ஒண்ணு போதும். வேற என்ன காய் இருக்குது மலரே? இந்த ஊட்டி கேரட் இருக்கு, இத வாங்கி ஒரு நாள் செஞ்சு பாரு. கேரட் அல்வாலாம் இதுல செஞ்சா நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க மலரே. இத வேணா வாங்கிட்டு போய் செஞ்சு பாரு. சரி, அப்படின்னா போடுக்கா. முள்ளங்கி இன்னைக்கு வந்துதான் மலரே, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது, வேணா வாங்கிக்கோ. சரி போடுங்க, ஒண்ணு போதுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஷாம்பு எல்லாம் இருக்கா? இருக்குமா. உனக்கு என்ன ஷாம்பு வேணும்? கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கணும், நான் பை கொண்டு வரல. உங்ககிட்ட பை இருக்கா? இருக்குமா, இதோ இருக்கு பாரு. இந்த துணி பை தாமா இருக்குது, இது 20 ரூபாய். சரியா? ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன சாமா வேணும் சொல்லுமா, இந்த பையில போட்டுறேன். மலரே, அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு. அக்கா, பெருங்காயத்தூள் பாக்கெட் இருக்கா? பாக்கெட் இல்ல மலரே, இதோ டப்பா தான் இருக்குது. இந்தா. இந்த ஆண்டி இவ்ளோ பெரிய பேக் வச்சிருக்காங்க, அப்படி இருந்தும் கடையில ஏன் பை கேக்குறாங்க? சரி, நமக்கு என்ன, அவங்க எதனா வாங்கிட்டு போட்டோம். அக்கா, அடுத்தது மீன் மசாலா ஒண்ணு கொடுக்கா. குழம்பு மசாலாவா வறுவல் மசாலாவாமா? குழம்பு மசாலா கொடுக்கா. அம்மா குழம்பு வேணாம்மா, வறுவல் வாங்குமா, வறுவல் செஞ்சுட்டாமா. சரி, வறுவல் மசாலாவே கொடுக்கா.
நெத்திலி நல்லா பொரிச்சிட்டு ரசம் சாதம் வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவா. அம்மா அப்படியே சிக்கன் 65 மசாலா வாங்குமா. சிக்கன் 65 சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. பூஜா கண்ணே, சிக்கன் மசாலா இல்லம்மா, சாயந்தரம் வந்துரும். நீ இந்த பக்கமா தானே வருவ, அப்ப வந்து வாங்கிக்கோ. அக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒண்ணு கொடுத்திருக்கா. 5 ரூபாய் பேஸ்டா 10 ரூபாய் பேஸ்டாமா? 5 ரூபாயே கொடுக்கா. இந்த மலரு, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு டொமேட்டோ சூப் பாக்கெட் கொடுங்க. 10 ரூபாய் பாக்கெட்டாமா? இதோ தரமா. ஆண்டி ஆட்டுக்கால் சூப் பவுடர் இருக்கா ஆண்டி? அதெல்லாம் கிடையாதுமா இங்க. எனக்கு அப்படியே ஒரு கம்ஃபர்ட் ஒண்ணு கொடுத்துருங்க. எந்த ஃபிளேவர் வாங்கலாம்? மார்னிங் ஃப்ரெஷ் இருக்கு, அப்புறம் ராயல் இருக்கு, அப்புறம் கார்டன் ஃப்ரெஷ்னு ஒண்ணு இருக்கு. எதுமா வேணும்? நீலமா கருப்பா பச்சையா எது வேணும்? ராயல் கொடுத்துருங்க. இந்தமா கம்ஃபர்ட் கருப்பு கலர் ஒண்ணு போட்டாச்சு. அப்படியே பெப்சி ஒண்ணு கொடுத்துருங்க. பெப்சி கூலிங்கா இல்லையா? இல்லம்மா, கம்பெனிக்கார ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு போய் 1 வாரம் ஆகுது, இன்னும் எடுத்துன்னு வந்து குடுக்கல. வச்சிட்டேன். வேற என்னமா சொல்லு. ஷாம்பு வேணும். எந்த ஷாம்பு வாங்கலாம்? டவ் இருக்கு, மீரா இருக்கு, சன்சில்க் இருக்கு. இந்த ட்ரெஸ்மி, பி ஷாம்பு, லாரியல் பாரிஸ் இதெல்லாம் இல்லையா? லாரி ஷாம்புலாம் இல்லம்மா, இதமா இருக்குது. சரக்கு வரலாமா? சரி ஓகே, எனக்கு டவ் ஒண்ணு கொடுத்துருங்க. ஓ காட், பேன்சிங் கூட இல்ல போல இருக்கு உங்க கடையில. வேற என்னமா வேணும்? வேற என்னென்ன வேணும் நான் யோசிச்சு சொல்றேன். நீங்க வேணும்னா அது வரைக்கும் அந்த மேடம்க்கு கொடுங்களேன் ப்ளீஸ். சரி யோசிச்சு சொல்லுமா. சரி நீ சொல்லு மலரு, வேற என்ன வேணும்? உனக்கு முதல்ல போட்டு முடிச்சு விட்டுறேன். நீ ரொம்ப நேரமா நின்னு கிடக்குற. பாவம் 4-5 கஸ்டமரும் வந்துட்டு போயிட்டாங்க. நீயும் வேலைக்கெல்லாம் போனோம்ல. அக்கா பால் பாக்கெட் இருக்கு? இல்லையே மலரு, சொன்னேனே ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு. அதான் பால் பாக்கெட் எல்லாம் வாங்கி வைக்கல மலரு. வேணா இந்த பால் பவுடர் இருக்குது, இது வேணா எடுத்துறியா? ஓகே, அவங்க அந்த பக்கமா திரும்பி நின்னுகிட்டு இருக்காங்க. இதுதான் நல்ல சான்ஸ் நம்ம திங்ஸ் எடுக்கிறதுக்கு. இதுல நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து இந்த பேக்ல வச்சுக்கலாம். ஓகே, பாக்கல தேங்க் காட், பேக்ல திங்ஸ் எல்லாம் வச்சு ஜிப்ப க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த பால் பவுடர் நல்லா இருக்கும் மலரே. திடீர்னு விருந்தாளிங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த சமயம் வெளியே போக முடியலனா டக்குனு இந்த பால் பவுடர் வச்சு டீ போட்டு கொடுத்துரு. இந்த அமுல்யா ஒண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நான் வாங்கினது வரைக்கும் எனக்கு பில் போட்டு கொடுத்துருங்க. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். அப்படியா? ஒரு நிமிஷம் இருமா. பில் போட்டு நீ வாங்க சாமான் இந்த பையிலே போட்டு கொடுத்துறேன். பெப்சி 1 லிட்டர் ஒண்ணு 40 ரூபாய், ஷாம்பு 2 ரூபாய், அப்புறம் கம்ஃபர்ட் ஒண்ணு 10 ரூபாய். இந்தமா மொத்தம் உனக்கு 80 ரூபாய் ஆச்சுமா. 80 rupees-ஆ? ஓகே, நான் ஜிபே பண்ணிடுறேன். 18 rupees credited in your Paytm account. ஓகே, நான் பே பண்ணிட்டேன். மிஷினே சொல்லிடுச்சு. ஓகேவா? சரிமா கண்ணே, பண்ணிட்டேனா? சரி. அந்த ஆண்டி 8 ரூபீஸ் தான் சொன்னாங்க. ஆனா மிஷின் 18 ரூபீஸ்னு சொன்ன மாதிரி தானே இருந்துச்சு. ஆண்டி ஒரு நிமிஷம், மிஷின் எவ்வளவு சொல்லிச்சு ஆண்டி? ஒரு வாட்டி அமுக்குங்களே. ஓ மை காட், எதுக்கு இந்த பொண்ணு இதெல்லாம் கேக்குது? சீக்கிரம் நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். பேக் வேற ரொம்ப வெயிட்டா இருக்கும் போல இருக்கே. ஏமா அப்படி சொல்ற? அதான் மிஷின் தான் சொல்லிடுச்சே. மிஷின் சொல்லலனா தான் காசு வரலன்னு அர்த்தம். மிஷின் சொல்லிடுச்சுனா காசு வந்திருக்கும் தான் என் பையனே சொல்லிருக்கானே. ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. இல்ல ஆண்டி, நான் ஒரு காரணமா தான் சொல்றேன். நீங்க அந்த பட்டன் அமுக்குங்க. சரி, நீ படிக்கிற பொண்ணு, எதுக்கு சொல்றேன்னு தெரியல. நீ சொல்றதுக்காக அமுக்குறேன். 18 rupees credited in your Paytm account. ஆண்டி, நீங்க அவங்களுக்கு 80 ரூபாய் தானே சொன்னீங்க. ஆனா மிஷின் சொல்லும்போது 18 ரூபீஸ் தான் சொல்லுச்சு. அவங்க 18 ரூபீஸ் தான் ஜிபே பண்ணிருக்காங்க ஆண்டி. வேணும்னா அவங்க போனை காட்ட சொல்லுங்க. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. நான் 8 rupees கரெக்ட்டா பண்ணிட்டேமா. ஆண்டி, இல்லனா ஒன்னு செய்யுங்க. செட்டிங்ஸ்ல போய் தமிழ்னு அமுக்குங்க. அது தமிழ்ல சொல்ல அப்ப கேக்கலாம். ஐயோ, அதெல்லாம் எனக்கு எப்படி வைக்கணும் தெரியாதேமா. அப்படினா இருங்க, நானே வரேன். செட்டிங்ஸ்ல தமிழ் வெச்சிட்டேன். ரூபாய் 18 உங்கள் Paytm அக்கவுண்டில் பெறப்பட்டது. என்னது இது? 18 ரூபாய்னு சொல்லுது. ஓ மை காட், நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். இல்ல, நான் 8 rupees பண்ணிட்டேன். அது இதுக்கு முன்னாடி நடந்த டிரான்சாக்ஷன் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஏமா, முதல்ல நீ போனை காட்டு. இப்படிதான் நம்பி நான் ஏமாந்து போறேன். என்னையே சந்தேகப்படுறீங்களா? இதுக்காக தான் நான் இந்த மாதிரி சீப் லோக்கல் ஷாப்ஸ்க்குலாம் வரதே கிடையாது. நான் எப்பவுமே சூப்பர் மார்க்கெட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இங்க வந்தது என்னோட மிஸ்டேக் தான். நான் இங்க வந்திருக்கவே கூடாது. ஏதோ சூப்பர் மார்க்கெட் தூரமா இருக்குன்னா நான் பக்கத்துல இருக்க ஷாப்புக்கு வந்தேன். அதுக்காக நீங்க இப்படி பண்றீங்களே. உன் மேல எந்த தப்பும் இல்லனா போனை காட்டு. போனை காட்டுறதுக்கு ஏன் இவ்ளோ தயங்குற? அது வந்து என் போன்ல பேட்டரி லோ, அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நானே வீட்டுக்கு போய் தான் அதை சார்ஜ் பண்ணனும். அவ்வளவுதானே. சார்ஜர் நான் தரேன், போனை சார்ஜ் பண்ணி காட்டு. ஓ நோ, இந்த iPhone 17 இதுக்கெல்லாம் சார்ஜர் நீங்க வச்சிருக்க மாட்டீங்க. நீங்க சாதா ஆண்ட்ராய்ட் போன் தான் யூஸ் பண்ணுவீங்க. மிஞ்சி போனா 5000 rupees போன் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்படியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் ஃப்ரெண்ட் அனுஷ்கா ஐபோன் தான் வச்சிருக்கா. நான் உடனே அவகிட்ட போய் சார்ஜர் வாங்கிட்டு வந்துறேன். என்னது இது? ஆண்டி, உங்க கொண்டுட்டு வரும்போது இந்த பை காலியா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்ப பார்த்தா இந்த பைய நம்ம புள்ளதாச்சி மாதிரி இருக்குது. எதுக்கும் எனக்கு பேக்க செக் பண்ணி பார்க்கணும்னு தோணுது ஆண்டி. You idiot, what are you talking about me? Do you think I am a thief? You bloody idiot. What nonsense are you talking? இந்த பாருமா, எந்த ஊரு நீ? இங்க வந்து தசபுசன் இங்கிலீஷ்ல பேசின்னு கிடக்குற. நீ 80 ரூபாய்க்கு பண்ண சொன்னா 18 ரூபாய்க்கு பண்ணி வச்சிருக்க. அதை என் பொண்ணு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அதுக்காக என் பொண்ணு நீ இங்கிலீஷ்ல திட்டுவியா? என் பொண்ணுக்கும் நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும். அவ இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கிறா. ஏண்டி பூஜா, இங்கிலீஷ் பேசுடி. பேசி அந்த பொண்ணு மூஞ்சில கரிய பூசு. மாசம் 3000 ரூபாய் ஃபீஸ் கட்டி உன்னை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கல. பேசுடி. அம்மா, என்ன நம்மள திடீர்னு இங்கிலீஷ்ல பேச சொல்லிட்டாங்க? என்ன பேசுறது? சரி, எதனாச்சும் அடிச்சு விடுவோம். Respected ma'am, as I am suffering from fever, please
போல இருக்குது. பாத்துக்கோ என் பொண்ணு என்ன அருமையா இங்கிலீஷ் பேசுறானே. இங்கிலீஷ் உனக்கு மட்டும் தான் தெரியும் நினைச்சுக்காத. முதல்ல நீ மூட்டை பிரிச்சு காட்டு. ஏமா இப்ப நீ பைய பிரிச்சு காட்டுறியா இல்ல நான் பக்கத்து ஸ்டேஷன்ல போய் ஏடியா கூட்டிட்டு வரட்டா? அது வந்து அதுல என்னுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாம் இருக்குது. நான் எதுக்காக உங்களுக்கு பிரிச்சு காட்டணும்? அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு உன் மேல சந்தேகம். ஒழுங்கா உன் பைய பிரிச்சு காட்டு. இங்க நீ பைய பிரிச்சு காட்டலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பிரிச்சு காட்ட வேண்டியதா இருக்கும். காட்டு, உன் பைய திறந்து காட்டு. இருங்க ஆண்டி, நானே போய் பைய ஓபன் பண்றேன். என்கிட்டயே வா, இங்கிலீஷ்ல பேசுறேன். இப்ப பாரு. என்னது இது? சோப்பு வந்து விழுது. ஐயோ, இன்னொரு சோப்பா? அம்மாம் சோப்பு. என்ன ஒரே சோப்பா வந்து விழுது? பேஸ்ட் வேறயா இதுல? ஐயோ, பிஸ்கட் பாக்கெட்லாம் இருக்குது. என்ன ஷாம்பு பாக்கெட் பாம்பு மாதிரி வருது சரசரமா? அடிப்பாவி. ஏமா என்னமோ இங்கிலீஷ்ல பேசினே தசுபுசுன்னு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அது வந்து ஆக்சுவலி நான் தெரியாம பில் போடும்போது குடுக்கலாம்னு நினைச்சேன். பட் நான் மறந்துட்டேன். உன்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. இரு நான் இப்பயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றேன். அவங்க வந்து உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுப்பாங்க.